வெற்றி சத்தம் கேக்குதா, வெற்றி முழக்கம் கேக்குதா அப்படின்ற மாதிரி நம்ம இந்த ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம். முத்துக்குமரனோட வெற்றி சத்தம் ஜனவரி 19, 2025 கேட்கும் அப்படின்னு நம்ம அக்டோபர் மாதம் முதலாவது வீக்கே சொல்லிட்டோம். முதல் நாளே அவர் தான் வின்னர்னு சொல்லிட்டேன். அந்த வீக்கே அந்த வெற்றி சத்தம் இந்த 19 ஜனவரி 2025 கேட்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப கேட்டுக்கொண்டிருக்கு. அதுல என்ன அப்படின்னா, நான் எதிர்பார்த்ததை விட அதிகமா கேட்குது. எனக்கு ஒரு ஆசை ஒன்று இருந்துச்சு, பிக் பாஸ் தமிழ்ல இப்படி ஒரு விடயம் நடக்கணும் அப்படின்னு. சீசன் 7 தெலுங்குல பல்லவி பிரசாத் அப்படின்னு ஒருத்தர் போயிருந்தாரு, ஏழை விவசாயியோட மகன். அவங்க ஏழையா இருந்தாலும் இந்த இப்ப சோசியல் மீடியா, யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அதுல உங்களுடைய திறமை, உங்களுடைய பேச்சு திறமையோ அல்லது உங்களுடைய இல்ல வெளியில போய் வீடியோக்கள் போடுறதோ இல்ல ஆக்கங்கள் சம்பந்தமான வீடியோக்களோ இல்ல ஷார்ட் பிலிமோ இல்ல ஏதாவது பண்ணி நீங்க உங்களுடைய வருமானத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு சோசியல் மீடியான்ற ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் வந்ததுக்கு அப்புறம் அதன் மூலம் பல மக்களுக்கு பிரபலமானவர் தான் அந்த விவசாயியோட மகன் பல்லவி பிரசாத் அப்படின்றவர். அதன் மூலம் அவருக்கு வாய்ப்புகள் பிக் பாஸ் 7 தெலுங்குல கிடைச்சது. அங்க பல கோடி ஓட் பெற்று வெற்றி பெற்றாரு. அங்க தெலுங்குல இருக்கிற கிராமங்கள் அவரை கிட்டத்தட்ட 48 மணித்தியாலம் ஊர்வலம் கொண்டு போய் கொண்டாடினார்கள் அவருடைய வெற்றியை. அப்ப எனக்கு ஒரு ஆசை ஒன்று இருந்துச்சு, நம்ம தமிழ் பிக் பாஸ்ல நம்ம தமிழன், சரிங்களா, நம்ம தமிழர் ஒருத்தர் வரணும், அவரை இப்படி மக்கள் கொண்டாடணும் அப்படின்னு கடல் தாண்டி கொண்டாடுறாங்க. அதற்கு உதாரணம் அவருக்கு கிடைக்கப்பெற்ற 23 கோடிகள். எனக்கு கிடைக்கப்பட்ட தகவல், மிஸ்டர் முத்துக்குமரன், த கிரேட் முத்துக்குமரன் அவர்களுக்கு தமிழ் பிக் பாஸ் இதுவரை காணாத சரித்திர ஓட் கிடைச்சிருக்கு. தமிழ்ல மட்டுமில்ல, சவுத்லயுமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் 23 கோடி ஓட் ஃபினாலேல ஒருத்தருக்கு கிடைச்சது அப்படி என்பது. போன சீசன் 7ல அர்ச்சனா அவர்களுக்கு 19 கோடி ஓட் கிடைச்சது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அங்க அர்ச்சனாக்கு வந்ததுல 90% ஓட் மிஸ்டர் பிரதீப் ஆண்டனி அப்படின்ற ஒருத்தருக்கு. அவருக்கு நடந்த துரோகம் தான் அங்க அர்ச்சனாக்கு வெற்றியை கொடுத்தது. அவங்க பிரதீப்புக்கு சப்போர்ட்டா நின்னாங்க. அவங்களோட பிஆர் டீம் வேற லெவல்ல ஒர்க் பண்ணாங்க, மக்களோட கனெக்ட் ஆயிடுச்சு, அதனால ஓட் குஞ்சுது. சோ அது அர்ச்சனாக்கு கிடைக்கப்பெற்ற வெற்றியில பிரதீப்புக்கு கிடைக்கப்பெற்றது. ஆனா அதற்கு முதல் ஆரி அர்ஜுனன் அவர்கள் 16 கோடி ஓட் எடுத்திருந்தாங்க. அப்போ இதுவரைக்கும் என்னுடைய பார்வையில அதுதான் ஒரு சாதனையா இருந்தது, 16 கோடி. அப்ப நான் எதிர்பார்த்தேன் கண்டிப்பா முத்துக்குமரன் அவர்கள் அந்த 16 கோடியை தாண்டி அடிப்பார் அப்படின்னு. ஆனா இப்படி சாதனை சவுத்திலேயே நம்பர் 1 அதிகமான ஓட் பெற்ற நபர் அப்படின்னு ஒரு பேரை நம்ம தமிழ் பிக் பாஸ்ல ஒரு தமிழன் அடிப்பார் அப்படி என்பதை கேள்விப்பட்டதும் அவ்வளவு பெருமையா இருக்கு. இப்ப நமக்கே எப்படின்னா பெற்றவங்களுக்கு எப்படி இருக்கும் வெறித்தனம். சோ கிடைக்கப்படுகிற தகவல், மிஸ்டர் த கிரேட் முத்துக்குமரன் அவர்கள் 23 கோடி, சரிங்களா, 23 கோடி ஓட் கிட்டத்தட்ட எடுத்திருக்காரு அப்படி என்பது. இது பிக் பாஸ்ல போன சீசன் சொன்ன மாதிரி இந்த முறையும் சொல்லுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். சொல்லுவாங்க, சரிங்களா. பெருமையா இருக்கு மக்களே, பெருமையா இருக்கு. சோ இது மிஸ்டர் த கிரேட் முத்துக்குமரன் அவர்கள் பண்ண தரமான சிறப்பான சம்பவங்கள். ஒண்ணுதான் மக்களே, நான் பல தடவை நான் சொல்வேன், பிக் பாஸ் நமக்கு கிடைக்கப்படுகிற ஒரு பாடம். அதுல அந்த 100 நாட்கள் அவங்க வாழ்ற வாழ்க்கையில இருந்து பாடங்களை நம்ம எடுத்துட்டோம்னாலே நம்ம 100 வருஷ வாழ்க்கைக்கு உதவும் அப்படின்னு. அதுல நான் முத்துக்குமரன் அவர்களிடம் நிறைய விடயங்கள் படித்தேன். நிறைய விடயங்கள், அவருடைய கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, பண்பாடு, தமிழுக்கு கொடுக்கிற மரியாதை, அப்பா அம்மாவுக்கு கொடுக்கிற மரியாதை, கடவுளுக்கு கொடுக்கிற மரியாதை, இதெல்லாம் ஒருத்தர்கிட்ட இருந்ததுன்னா அவருடைய வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது என்பதற்கு முத்துக்குமரா அவர் சிறந்த உதாரணம். அவருடைய உழைப்புக்கு, அவருடைய உண்மைக்கு, அவருடைய நேர்மைக்கு மக்கள் கொடுத்த பரிசு தான் இந்த கோடிக்கணக்கான ஓட்டின் மூலம் கிடைக்கப்பெற்ற வெற்றி, சரியா. சோ பொய்கள் புயலாய் வீசும், உண்மை மெதுவாய் பேசும், சரியா. பொறுத்தார் புவியாழ்வார், அவ்வளவுதான் மேட்டரு. நம்மளை நம்பினா, உழைப்பை நம்பினா, உண்மையை நம்பினா அது கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படி என்பதற்கு மிஸ்டர் முத்துக்குமரன் அவர்கள் சிறந்த உதாரணம். நான் இதுவரை பார்த்த 22 சீசன், தமிழ்ல 8 சீசன், தெலுங்குல 8 சீசன், மலையாளத்துல 6 சீசன், இதுல நான் பார்த்ததுலயே ரொம்ப ஒரு வெற்றினா எப்படி இருக்கணும், ஒரு வெற்றிக்கு ஒரு மரியாதை அப்படின்னா அது முத்துக்குமரனோட வெற்றி தான். ஒரு உதாரணத்துக்கு அந்த அந்த மணிப்பட்டி வச்சாங்கல்ல, அதுல 5 பேருமே ஓடினாங்க, சௌந்தர்யா ஓடையில திரும்பி அப்ப மீதி ஓடின நபர்கள்ல முத்து ஓடைக்குள்ள மட்டும் அவ்வளவு தடை, லைட் கம்மியா இருந்திருக்கும், டார்க்கா இருக்கும், ஓடுற பாதையில தண்ணி இருக்கும், வலிக்கு விழுற மாதிரி, பெட்டி கூட மூடுற மாதிரி இப்படி இருக்கும், எடுக்க முடியாத அளவுக்கு. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் அவர் பண்றாரு. அப்போ இப்படி கிடைச்சாதான் அதோட வெற்றி. இதுதான் வெற்றி. சோதனைகளை தாண்டினத்தான் சாதனை.
அந்த சாதனை படைத்த நாயகன் தான் முத்துக்குமரன். அதனாலதான் உலக மக்கள் அவரை முத்தாய் கொண்டாடுகின்றார்கள். அவர் முத்தாய் ஜொலிக்கிறார். வெறித்தனம் இல்லை, நல்லா இருக்குல்ல? ஸோ இது கிடைக்கப்பட்ட தகவலால் உங்க கூட பெருமையா நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி.